வாரம் ஃபுல்லாகவே ப்ரொமோவில் பார்வதியும் சாண்ட்ராவும் பேசக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய ப்ரொமோவில் வந்துச்சு. அப்போது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அந்தந்த இடத்துல உட்காந்து கமருதீனை பற்றி தான் பேசி சாண்ட்ரா ஃபுல் சப்போர்ட் வந்து பார்வதிக்கு கொடுத்த இந்த டைமில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னும்போது அவங்களால சுத்தமாக தாங்கவே முடியல. பார்வதி நீ பண்ணதெல்லாம் தப்பு தாண்டா, சாண்ட்ரா கிட்ட ஒரு சாரி கேட்டுட்டு அப்படின்னு உடனே சாண்ட்ரா கிட்ட சாரியும் கேட்க வராரு. சாண்ட்ரா அந்த இடத்துல சொல்லிடுறாங்க, சபரையும் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனால் திடீர்னு ஒன்று சேர்ந்துக்கிறீங்க, திரும்பவும் சண்டை போட்டுக்கிறீங்க, உங்கள் ரெண்டு பேர் விஷயத்த உங்களுக்குள்ளே முடிச்சுக்க பாருங்கள், எங்களை யாரையும் இழுக்காதீங்க, உங்களுக்கு சமாதானப்படுத்த வந்த நாங்கள் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எங்களுக்கு இப்போ தோணுது அப்படின்னு கிளியராக அந்த இடத்துல சபரியும் சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்குள்ள வந்து சாண்ட்ராவும் கரெக்ட், சபரி சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதிக்கு அப்புறம் இப்போ ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா பார்வதி எந்தெந்த இடத்துலலாம் இருக்கிறாங்க, கமருதீன் அந்த இடத்துலலாம் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. பார்வதி கிச்சனில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் நானும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பண்ணிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் சாண்ட்ரா கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. சாண்ட்ரா அக்காக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு உடனே சாண்ட்ரா மூஞ்சால் அடித்த மாதிரி, எனக்கு உன்னை பிடிக்கும்னு தெரியுமா, உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது, தயவு செஞ்சு நீ என்னை அக்கான்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கமருதீன் இதை தான் எனக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையாக பேச ஆரம்பித்து கடைசியில் நீ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை திரும்பவும் அழ வச்சுட்டாங்க 2 வாரத்துக்கு அப்புறமா. நார்மலாகவே கமருதீன் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு சொல்லாமல் வார்த்தைகளை அப்படியே விடக்கூடிய ஆள் தான் கமருதீன். சாண்ட்ராவும் ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கக்கூடியவங்க தான். இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டைன்னு ஆரம்பிக்குது அப்படின்னா அது சின்ன சண்டையாக நிற்காது, பெருசாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே இருக்குது. இந்த வாரம் பார்வதி கூட சண்டை போட்டு திரும்ப சேர்ந்த காரணம் கமருதீன் எதுக்காக அப்படின்னா, வீக்கெண்டில் பார்வதி கிட்ட ரொம்ப ரூடாக நடந்த பற்றி விஜய் சேதுபதி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் வந்து சாரிலாம் சொல்லி கேட்டது. ஆனால் ஒரு விஷயத்தில் சரியாக பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டு இருக்காரு கமருதீன். இவர் யார்கிட்ட சண்டை போட்டாலும் யாரை சமாதானப்படுத்தினாலும் இந்த வீக்கெண்டில் விஜய் சேதுபதிக்கு பேசுறதுக்கு அவ்வளோவா விஷயம் கிடையாது. என்ன ஒரு 6-7 டாஸ்க் இருக்குது, அதை விட்டு அந்த டிக்கெட் யாருக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு மீதி பேசுறதுக்கு விஷயம் இல்லாத டைமில் இந்த விஷயத்தை தான் கண்டிப்பாக எடுத்து பேச போகிறாரு. அதில் கமருதீன் மாற்றாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், கமருதீன் நல்லவரா கெட்டவராலாம் பேச வேணாம், அவர் மேலே தப்பு இருக்கா இல்லை அப்படின்றதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் அந்த வீட்டில் அவர் நடந்துக்கக்கூடிய விஷயம், ஒரு வார்த்தை விடுறதாக இருந்தாலும் சரி, ஒரு அடிக்க போகிற மாதிரி இருந்தாலும் சரியா தவறா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.